ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நான் மீஷோலேருந்து வாங்கின கிச்சன் ஐட்டம்ஸும் ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க இப்போ ஒரு ப்ராடக்டாக ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இந்த வால் ஹேங்கிங் செல்ஃப்ஸ் வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த வால் ஹேங்கிங் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. அதே சமயம் ரொம்ப லைட் வெயிட்டு, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து நம்ம அப்படியே வாலில் மாட்டிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இந்த த்ரெட் ஒர்க் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. அதுவுமே ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 158 ருபீஸ்க்கு 2 ஸ்டாண்ட் இருந்துச்சு. 2 வாங்கியிருந்தேன். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நம்ம அப்படியே ஆணி அடித்து ஏதாவது பிளான்ட்டு, ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ் அது மாதிரி வைக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக இந்த அமௌண்ட்க்கு வந்து இது வந்து ரொம்ப ஒர்த்தான ப்ராடக்ட்டுன்னு சொல்லுவேன். இதே மாதிரி 2 இருந்துச்சு பாருங்கள். 2மே சூப்பராக இருந்துச்சு. 158 ருபீஸ்க்கு ரொம்ப ஒர்த்து தான். இதோட ஃபுல் லிங்க் டீட்டெயிலாம் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா கேளுங்க, நான் கமெண்ட் பண்ணுறேன். இப்போது அடுத்த ப்ராடக்ட் பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் 3 ஸ்பூன் செட்டு. இது வந்து டெக்கர் ஐட்டம் தான். நம்ம கிச்சனில் இல்லைனா ஹாலில் எங்கே வேணால் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுவுமே வந்து வுட்டில் தான் இருந்துச்சு. இது பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாருங்கள், அந்த பெயிண்டிங் மாதிரி பண்ணியிருக்கிறது மேலே இருக்கிறது ரொம்ப அழகாக இருந்துச்சு. சீக்கிரமாக அது வந்து போகிற மாதிரிலாம் இல்லை, நல்லா இருந்துச்சு குவாலிட்டி. பேக் சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டபுள் சைட் டேப் மாதிரி ஒட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு கிட்ட பார்த்தா தெரியும். அது ஒரு மாதிரியாக மேட் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்துச்சு. வுட்டில் தான் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம அழகாக வாலில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். பேக் சைடில் இருக்க இந்த டபுள் சைட் டேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு அழகாக நம்ம வாலில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். பார்க்கவே கலர்ஃபுல்லாகவும் அந்த டீட்டெயிலிங்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ அடுத்த ப்ராடக்ட் பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த ப்ராடக்ட்டு. இந்த ஸ்மோக்கி ஃபவுண்டைன் புத்தா தான். ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ரொம்ப அழகாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு. இது வந்து என்னோடய ரிலேஷன் ஒருத்தவங்க வீட்டில் வச்சுருந்தாங்க. நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ரிலாக்ஸிங்கான, ரொம்ப அழகான ஒரு ஹோம் டெக்கர்னு சொல்லலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கோன் வந்து 101 கோன்ஸும் கொடுத்துருந்தாங்க. அது மேலே நம்ம ஏற்றி வச்சிட்டோன்னா அதுலேருந்து நமக்கு வர்ற புகை வந்து அப்படியே நமக்கு பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். அதனால் இது வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து செராமிக் இல்லை, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியலை கொடுத்துருந்தாங்க. அது என்ன மெட்டீரியல்னு எனக்கு தெரியல. பட் வந்து சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் ஏற்றி வச்சு செக் பண்ணி பார்த்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதோட பிக்ஸும் நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்த ப்ராடக்ட் பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான கிச்சன் ப்ராடக்ட்டு. நம்ம எப்போவுமே சப்பாத்தி உருட்டுறது, காய்கறி நறுக்கிறது எல்லாமே கவுண்டர் டாப்பில் அப்படியே வச்சு தான் செய்வோம். அதுக்கப்புறமா துணி வச்சு க்ளீன் பண்ணிக்குவோம். இப்போ வந்து இந்த ஷீட்டை நம்ம போட்டுட்டு அது மேலே சப்பாத்தி உருட்டுறதோ இல்லை காய்கறி நறுக்கிறதோ யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே இந்த ஷீட்டை எடுத்து நம்ம பேஸ்கெட்டில் எல்லா திங்ஸையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து சிலிக்கானில் கொடுத்துருக்கிறதுனால நல்லா வந்து கவுண்டர் டாப்பில் போடும்போது நமக்கு நல்லா அதில் ஸ்டிக் ஆகிக்குது. நமக்கு எந்த விதமான பபிள்ஸும் இல்லாமல் சூப்பராக இருக்குது. வாஷ் பண்ணிவிட்டு அடுத்தது யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். இந்த கிச்சன் வைப்பர்ஸ் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து நான் ஒன்று வாங்குறதுக்கு தான் செக் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து 3மே வந்து ஆஃபரில் 107 ருபீஸ்க்கு இருந்ததுனால சரி 3மே நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இல்லைனா நம்ம சிஸ்டர் கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் வாங்கிட்டேன். இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது குவாலிட்டி. அந்த கீழே வைப் பண்ணுற வைப்பரில் பார்த்திங்கன்னா அந்த ரப்பர் ஃபினிஷ் கூட நல்லா திக்காக இருந்துச்சு. நம்ம ஹேண்டில் பிடிக்கிறதுக்கு கூட நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. சூப்பரான ப்ராடக்ட்டு தான் இதுவுமே 107 ருபீஸ்க்கு. அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஹிப் பெல்ட்டு. நான் சாரீலாம் கட்டும்போது ஹிப் பெல்ட் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 205 ருபீஸ்க்கு ஒரு 3 கலர் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. நான் வந்து இந்த கோல்டன் கலர் வந்து பிக் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சில்க் சாரீஸ்லாம் கட்டும்போது நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் டைமில் கட்டும்போது. அதனால் நான் இது வந்து வாங்கியிருந்தேன். எப்படி இருக்குமோ நினச்சி வாங்கினேன். பட் வந்து குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருந்துச்சு. சென்டரில் வந்து அந்த லக்ஷ்மி இருக்கிற மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து வேர் பண்ணி பார்த்துருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி நான் ஆல்ரெடி ஒரு
ஒரு ஹிப் பெல்ட் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதை விடவுமே இது ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெட்டல் ஃபினிஷ் கொடுத்துருந்தாங்க. அதனால் ஃப்ளெக்சிபிளாக இல்லை. இது வந்து பெல்ட் மாதிரி இருக்கிறதுனால நமக்கு நல்ல grip இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே நல்லா யூஸ் பண்ணலாம். சைஸஸ் வந்து நல்லா நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இதுவுமே சூப்பராக இருந்துச்சு. அடுத்த ப்ராடக்ட் பார்த்துடலாம். இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். 155 ருபீஸ்க்கு ஒரு 6 செட்டு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. நேச்சுரலாக இருந்தது பார்க்குறதுக்கு. ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த அமௌண்ட்டுக்கு கண்டிப்பாக இந்த பிளான்ஸ் வந்து ரொம்ப வொர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஏற்கனவே வந்து அந்த வால் ஹேங்கிங் வாங்கியிருந்தேன் இல்லைங்களா, அதில் வந்து இதையும் சேர்த்து நம்ம வைக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கியிருந்தேனே. ஆல்ரெடி வீட்டிலேயே நிறைய மணி பிளான்ட் வந்து நான் வச்சுருக்கேன். இது வந்து நம்ம ஹோம் டெக்கருக்கு ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் மொத்தம் 6 பிளான்ட் இருந்தது. 2 ஒரு மாதிரி பேராகவே இருந்துச்சு. இங்கே பாருங்கள், 6 பிளான்ட் மொத்தம் இருந்துச்சு. 6 பிளான்ட்டுமே 2 ஒரே மாதிரியே இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஒரு பிளான்ட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட கையோட அளவு, ஒரு உள்ளங்கை அளவு ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு மல்டி பர்பஸ் ஹோல்டர்னு சொல்லலாம். இது வந்து நம்ம கிச்சன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், பாத்ரூம்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பென்குயின் ஷேப்பில் பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இது வந்து செட் ஆஃப் 3 வந்து 199 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா உள்ளே நிறைய வைக்கிற மாதிரி நிறைய இடம் இருந்துச்சு. பின்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டிக் பண்ணிக்கிற மாதிரி ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஒரு ஸ்டிக்கர்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவே கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து 3 கலர் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. பிளாக், ப்ளூ அண்ட் பிங்க்கு. 3 கலருமே ரொம்ப சூப்பராக க்யூட்டாக இருந்துச்சு. இது வந்து நான் ஸ்பூன் வந்து போட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேன். நிறைய ஸ்பூன்ஸ் இருந்ததுனால போட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். 2 வந்து கிச்சனுக்கு யூஸ் பண்ணிவிட்டு 1 வந்து நான் பாத்ரூமில் ஸ்டிக் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. நல்லா வந்து நம்ம ஒட்ட போகிற சர்ஃபேஸை நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒட்டினா சூப்பராக ஒட்டிக்கும். நல்லா இருந்துச்சு. அடுத்த ப்ராடக்ட் பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. நம்ம வந்து எல்லார் வீட்லேயும் பாட்டில்ஸ், இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில்ஸ், கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதை க்ளீன் பண்ணுற இந்த சிலிக்கான் ப்ரஷ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. நம்ம கை பிடிக்கிற இடத்துலையும் நல்லா க்ரிப்லாம் கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. 83 ருபீஸ்க்கு இந்த ப்ராடக்ட் நல்ல வொர்த்தான ப்ராடக்ட்டுன்னு சொல்லுவேன். நம்ம ஆயில் பாட்டில் க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் கிளாஸ் கண்டெய்னர்ஸ் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கெலாம் ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் ப்ராடக்ட்டு. இது வந்து எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல. யூஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 124 ருபீஸ்க்கு 5 வைப்ஸ் இருந்தது. இந்த கிச்சன் கவுண்டர் டாப்பு, கேஸ் ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் 5மே ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. இதே வைப்ஸ் வந்து நான் வேறு பிராண்டில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் மீஷோவில் நம்ம ஆர்டர் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக இருந்துச்சு வெளியில் வாங்கின அந்த ப்ராடக்ட்டை கம்பேர் பண்ணும்போது. பட் இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ஏற்கனவே வாங்கின காஸ்ட்லியான அந்த ப்ராடக்டோட வைப்ஸை விட இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுவுமே ரொம்ப வொர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். 127 ருபீஸ்க்கு. இப்போது அடுத்த ப்ராடக்ட் பார்த்துடலாம். இது வந்து ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்ததுங்க. பை ஒன் கெட் ஒனில் 128 ருபீஸ்க்கு இந்த பிளேட் ஹோல்டர்ஸ் தான் வாங்கியிருந்தேன். பிளேட்டு ஹோல்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்கிட்ட வந்து கிச்சன் செல்ஃப்ஸ் வந்து அதிகம் இல்லை. அதனால் பிளேட் வந்து மேலே மேலே வைக்கும்போது சரிஞ்சு விழும். அதனால் இந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு பிளேட்டை நல்லா ஹோல்ட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது மாதிரி வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. குவாலிட்டி வைஸ் நல்லா இருந்துச்சு. பட் வந்து ஆனால் அங்கங்கே வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்க மாதிரி இருந்தது எட்ஜஸ்ஸு, அது மட்டும்தான். மற்றபடி நல்லா இருந்துச்சு. பை ஒன் கெட் ஒனில் வாங்கியிருந்தேன். 128 ருபீஸ்க்கு, சாரி 228 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. குவாலிட்டி வைஸ் நல்லா இருந்துச்சு. இப்போ அடுத்த ப்ராடக்ட் பார்த்துடலாம். இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ் ஆகுன்னு சொல்லி நான் வாங்கியிருந்தேன். 137 ருபீஸ்க்கு இந்த குந்தன் ஸ்டோன் செட்டு ஒரு 6 செட்டு இருந்துச்சு இதில். இது எதுக்காக வாங்கியிருந்தேன்னா நம்ம ப்ளவுஸ் பீஸ்லாம் வந்து தைக்கும்போது அதில் வந்து நம்மளே ஸ்டோன் ஒர்க் லைட்டாக அப்படியே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஒரு ஸ்டோனுமே வந்து நல்லா இருந்துச்சு குவாலிட்டி. இந்த ஆரி ஒர்க்லாம் பண்ணுறவங்களுக்கு கூட இது ரொம்ப யூஸ் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிச்சன் செல்ஃப் தான். ரொம்ப நல்லாயிருக்கும். பாத்ரூம்லேயும் நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம், இல்லை கிச்சன்லேயும் ஹேங் பண்ணிக்கலாம். 150 ருப்பீஸ்க்கு சூப்பராக இருந்துச்சு. இதுலேயும் அதே மாதிரி ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸ்டிக்கர்ஸ் வந்து நம்ம மாட்டிட்டு ஹோல்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நல்லா ட்ரில் பண்ணிவிட்டு அதுக்கு தனியாக ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரூ பண்ணிவிட்டு கூட நம்ம மாட்டிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டுன்னு தான் சொல்லுவேன். இதுவுமே நல்ல ஒர்த்து. அதே மாதிரி இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா லைட்டாக ஒட்டுற மாதிரி இல்லை, நல்லா ஒட்டுச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள். நான் இந்த ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அதோட ஃபுல் ரிவ்யூவே கூட நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப சூப்பரான இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தோட கோடு, லிங்க் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.